சார் வணக்கம். புதுக்கோட்டை சீனிவாசன் சார். சார், இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி அப்படிங்கிற அளவிற்கு இதை கொண்டு செல்ல திமுக ஒரு பக்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் திராவிடம் அப்படின்ட்டு போறாங்க. அதுல அந்த எதிர் அணியில அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்தை திமுக முன்னிலைப்படுத்தவே விரும்பல. அதனாலதான் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு திரு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாவே மாறிட்டாரு அப்படின்ட்டு பேசியதெல்லாம். அதுக்கு தான் திரு இபிஎஸ் எல்லாம் கூட பதில் கொடுக்க தொடங்கி விட்டார். ரியாக்ட் பண்ண தொடங்கி இருக்கிறாரு. ரிசீவ் பண்ணதோட நிக்கல, அவரு ரியாக்ட் பண்ண தொடங்கிட்டாரு. எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சிறிய விஷயம், இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும்ட்டு. இன்னொன்று, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி சீமான் ஒரு பக்கம் அவர் ஒரு 8% வாக்கு வாங்கியிருக்காரு. அவரு ஒன்று வைக்கிறார், ஒரு சித்தாந்தத்தை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சினிமா மோகம் சார், கண்மூடித்தனமான மோகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. அது விஜய். இதில் இந்த இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த யூத்தோட வாக்குகளை எல்லாம் பெறுவதற்கு ஏடிஎம்கே என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டா ஏதாவது உங்ககிட்ட பதில் இருக்குமா அதுக்கு? சார் வணக்கம். அதாவது சார், இளைஞர்களை பொறுத்த வரையும் ஒரு அரசியல் ரீதியாக பண்பட்ட இளைஞர்களை தான் தமிழ்நாடு கொண்டிருக்குது. இளைஞர்கள் தான் ஏதோ சினிமா பார்ப்பாங்க, விசில் அடிப்பாங்க, நடிகர்கள் பின்னாடி போவாங்க, மன்றத்துக்கு பால் ஊத்துவாங்க, கட் அவுட் வைப்பாங்க, அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அந்த இளைஞர்கள் பொழுதுபோக்குக்காகத்தான் அதை செய்வாங்களே தவிர சமூக கட்டமைப்பு, சமூக சீரமைப்பு, ஒழுங்குமுறை இந்த மாதிரி அடிப்படையில் வர்றப்ப இளைஞர்கள் ஒரு நல்ல தான் தேர்வு செய்வாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படின்ற ஒரு அமைப்பை உள்ளடக்கி அந்த இளைஞர்களுக்கு அரசியல் ரீதியான விழிப்புணர்ச்சி, பொதுக்கூட்டம், இந்த மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஒதுக்கி வைக்கல. அண்ணா திமுக தான் திமுகவை எந்த காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை மாறாதது எதுவோ அது திமுக அப்படின்னு அது ஒரு தீய சக்தின்னு முத்திரை குத்தி ஒதுக்கி வச்சிருக்கிறது உண்மையிலேயே அண்ணா திமுக தான். அதனால திமுக ஏதோ அண்ணா திமுகவை நேரடியா ஒதுக்கிட்டு அவங்க டெல்லி அணிக்கும் தமிழக அணிக்கும் தான் போட்டின்ற ஒரு கட்டமைப்பை அவங்க ஏற்படுத்துறாங்க. ஆனா பணியில இளைஞர்கள் அரசியல்ல எந்த அளவு உற்று நோக்குறாங்க, அதுல திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்னன்னு இளைஞர்களுக்கு தெரியும். நீங்க புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து இன்று ஐயா எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர், கழகத்துடைய பொதுச் செயலாளர், அவர் ஆட்சி வரையும் விவசாய இளைஞர்களுக்கு எந்த அளவு அவர் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாரு. குடிப்பிராமத்துல தொடங்கி தொழில் முதலீடு, எவ்வளவோ விஷயங்களை கொடுத்து இளைஞர்களை தொழில் ரீதியா, விவசாய ரீதியா அவங்களுடைய கவனத்தை மாத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய தொழிற்சாலைகள் கட்டமைப்பு மூலமா 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற எண்ணத்தில் அந்த நோக்கம் இருந்தாலும் கூட 3 லட்சம் 4 லட்சம் அளவில் புதிய நிறுவனங்கள், ஐடி, சிப்காட் மூலமாக தொழிற்சாலைகளில் இளைஞர்களுக்கு வேலை அமர்த்தி ஒரு சாதனையை ஏற்படுத்தி இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப திமுக 4 ஆண்டுகள், இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திராவிட மாடல்னு சொன்னாங்கல்ல. அப்ப இளைஞர்களுக்கு இவங்க எந்த அளவு அவங்க உபயோகமா இந்த அரசை கொண்டு செலுத்திருக்கிறாங்க, எந்த தொழிற்சாலைகளை கொண்டு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்க, அதற்கான விவசாய அபிவிருத்திகளுக்கான இளைஞர்களை கொண்டு போய் செலுத்துறதுடைய அடிப்படை தத்துவம் என்ன, எதை கேட்டாலும் அவங்கள்ட்ட கிடையாது. மத்திய அரசு தான் கையை காட்டுவாங்க. இப்ப தாவேக்கா பின்னாடி இளைஞர்களால ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் வராது. ஏன்னா இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் பொறுப்புணர்ந்தவர்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் யார் ஆட்சிக்கு வந்தா இந்த இளைஞர்களுடைய சமுதாயத்தினுடைய வாழ்முறை நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில அவங்க அதிமுகவை நேசிப்பாங்க. ஏன்னா அதிமுக தான் நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி இளைஞர் நலனை முன்னிறுத்தி கொடுத்திருக்குது. திமுகவுக்கு எந்த பங்களிப்பும் இல்ல. ஒரு விஷயம், புதுக்கோட்டை சீனிவாசன் சார், இங்க பாருங்களேன். ஒரு லீடர்ஷிப்பை பிலீவ் பண்ணி ஸ்டாலின் அப்படிங்கிற அவருடைய தலைமையை நம்பி ஒரு 24 கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அவர் தான் சிஎம், அவரோட லீடர்ஷிப்பை பிலீவ் பண்ணி இருக்கிறாங்க. ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு முன்பு வரை மேடம் ஜெயலலிதாவை நம்பி அந்த கட்சிக்குள்ள வந்தாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள். இந்த எலெக்ஷன்ல சார், இந்த எலெக்ஷன்ல ரொம்ப வித்தியாசமாக நாங்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய லீடர்ஷிப்பை நம்பி வந்திருக்காங்களா அப்படின்னா அது நிச்சயமா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா டிடிவி தினகரன் நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறேங்கிறாரு. தமாக நாங்க தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறோம்னு சொல்றாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார் போயஸ் கார்டனுக்குள்ள நுழைய முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பார்ட்டி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சீட்ல அவங்க நாங்களும் தாமரைக்கு நிக்க போறோம்னு சொல்றாங்க. விஜய் அவருடைய முகத்தை காட்டினா போதும்னு நினைக்கிறாரு. 234 தொகுதியிலையும் நிக்கிறது உங்க விஜய் உங்க விஜி அப்படின்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்கன்னு திருச்சியிலையும் பேசிட்டு போறாரு. அப்போ நீங்க உங்களுடைய பழைய பாணி பிரச்சார யுக்தியில என்னன்னா, நீங்க பெண்களுக்கு 10,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம், நாங்க ஃப்ரிட்ஜு கொடுப்போம் அப்படின்னா அந்த ஓல்டு ஸ்ட்ராட்டஜியவே நீங்க கையாள்கிறீர்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி சார். ஏன்னா நீங்க யூத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத ஏடிஎம்கே சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப பட்டியல் போட்டு நாங்க 7.5% நாங்க கொண்டு வந்தோம், இதனால இத்தனை ஆண்டுகள்ல இவ்வளவு மாணவர்கள் பலன் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அதை அதிகப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அதனால எவ்வளவு பேர் பலன் பெற்றிருக்காங்கிறத நீங்க சொல்லவே இல்லை. டிஎம்கேவுக்கு சொல்வதற்கு இருக்கு, நான் முதல்வன் திட்டத்துல இவ்வளவு பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க, பெண்களுக்கான இதுல இவ்வளவு பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க, அரசு பள்ளி மாணவர்களை நாங்க இத்தனை ஆயிரம் பேரை நாங்க ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறோம், இவ்வளோ பேர் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள், அவங்க கிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. விஜயை கண்மூடித்தனமாக நம்புறாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்னு சின்ன குழந்தை சொல்லுது, வீட்டில் இருக்கிற குழந்தை விஜய்க்கு ஓட்டு போடுப்பா அவர் தான் நல்லவருன்னு சொல்லுது. அப்போ ஏடிஎம்கே என்ன வகையான யுக்தி இதில் கையாளுதுன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் 1,18,00,000 வாக்கு இருக்குது சார். அதாவது அதிமுக என்பது நிரூபித்த கட்சி. அதிமுக திட்டங்களால் மக்கள்கிட்ட போய் மக்களுடைய பயன்பாட்டுல மக்களுக்கு என்ன தேவைன்றதை உணர்ந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்த ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 31 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் அதான் ஐயா எடப்பாடியார் கேட்கிறாரு, சட்டமன்றத்திலையும் கேட்டாரு, மக்களகத்திலையும் கேட்டாரு, நீங்க எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்தீங்க, எத்தனை வேலை கொடுத்திருக்கிறீங்க, எந்த மாதிரியான அந்த நீட்டுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க, இப்படி பல்வேறு கருத்துக்கள் வைக்க போறப்ப திமுக அரசுகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஆனா அதிமுக நீங்க சொன்ன உள்ஒதுக்கீடு 7.5 இடஒதுக்கீடு நீட்டுக்கு மாற்றா அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களும் மருத்துவராகலான்ற கனவை நினைவுபடுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார். அதனால அதிமுகவுக்கு வரலாறு இருக்கு சார். இப்ப என்ன பிரச்சனைனா பாருங்களேன், நான் இத பத்தி கேட்டேன்ல, இத பத்தி உங்ககிட்ட தான் நான் கேட்டேன். ஆனா உங்களுக்கு கூட இது ஞாபகத்துக்கு இல்ல, நான்ல சொல்ல வேண்டியது இருக்கு. ஏடிஎம்கே கிட்ட பிரச்சனை இதுதான் சார். நீங்க எல்லாம் சொல்லி இருக்கிறத நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. இல்ல சார், அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு உற்ற துணையா உறுதுணையா தோழனா இருக்கிறது அதிமுக. கடந்த கால ஆட்சி, அம்மாவோட ஆட்சி, ஐயா எடப்பாடியார் ஆட்சி, எல்லா காலங்கள்லையும் சமூக நீதி விளிம்பு நில மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிற கட்சி அதிமுக. இப்ப நீங்க தாவேகா குழந்தை ஓட்டு போடணும்னு சொல்றீங்களே, அதுல என்ன லாஜிக் இருக்கு? குழந்தைக்கு ஓட்டு இருக்குதா? ஒரு சினிமா, அதாவது ஒரு சினிமா அந்த திரைப்படத்தினுடைய அந்த அந்த அடிப்படையில ஏற்பட்டிருக்கிற ஒரு சாதாரண விஷயம் இது. அதெல்லாம் ஓட்டா மாறுமா? அவங்க தேர்தல்ல எந்த தேர்தல்ல நின்று வாக்குகளை இதுதான் இந்த கேரண்டி ஓட்டு இந்த தாவேகா கட்சிக்குன்னு எந்த தேர்தல்ல அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சினிமா பின்பலத்தினுடைய ஒரு நடிகரை பார்க்க போகிற கூட்டம், அது ஓட்டாவும் இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு அரசியல் கட்சி கூட்டிட்டாங்க அவங்க. ஆனா அது இன்றைக்கு சமநிலை போட்டியா கருதுறத நிச்சயமா தமிழக மக்கள் ஏற்கல. இன்றைக்கு அரசு ஊழியர்களா இருக்கட்டும், பல்வேறு துறை மக்களா இருக்கட்டும், தனக்கு யார் உறுதுணையா இருக்கிற அரசு அமைப்பாங்க, அந்த போட்டியில திமுகவா அதிமுக களத்துல எதிர்பார்க்கிற கேள்வியா இருக்கு தவிர இதுல தாவேக்கா வருவாங்களா மற்றவங்க வருவாங்களாங்கிறதுக்கெல்லாம்
வேலையே இல்ல. ஓகே சார். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதனையை செஞ்சுட்டு இளைஞர்கள்ட்ட ஓட்டு கேட்கிறாங்க. ஓகே. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறம் நிக்குது, அதிமுக ஒரு புறம் நிக்குது. மக்களுடைய பார்வை அதை வச்சுதான் ஓட்டு போடுவாங்களே தவிர வந்தவர்கள்லாம் ஓட்டு போடுறாங்கிறது அது ஒரு இதாதான் பார்க்க முடியுது. அது ஒரு காணொலி தான். அதனால அதை எடுத்து போறது நியாயம் இல்லை. ஓகே சார். ஓகே சார், பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டீங்களா சார்? கேட்டேன் சார். சுபைர் சார் சொன்னார் இல்லையா, 8000 ரூபாய் கூப்பனை மக்கள் நம்புவார்கள், ஆனால் ஆண்டுக்கு 10,000 தரும் அப்படிங்கிற ஏடிஎம்கேவை நம்ப மாட்டார்கள். பெண்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இலவச பேருந்து, 1000 ரூபாய் உரிமை தொகை, இதன் மூலமாக டிஎம்கே கொஞ்சம் தங்கள் பக்கம் இழுத்துக்குச்சு அப்படின்ட்டு சொன்னதற்கு ஏதாவது பதில் சொல்றீங்களா? திமுக ஆட்சி மக்களால் வெறுக்கப்பட்ட ஆட்சி சார். வெறுக்கப்பட்ட ஆட்சி. ஆமா, மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில மக்களுக்கான எந்த நலனும் கிடைக்கல, திட்டங்கள் நடக்கல. இப்ப கடைசியா கூப்பனை நம்பி திமுக நிக்குது. கூப்பனை மட்டுமே நம்பி திமுக இன்றைக்கு களத்தில் இருக்கிறது. 24 கட்சி ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி. அதிமுக மக்களை நம்பி நிற்கின்ற கட்சி, மக்களுக்கான கட்சி. அதனால மக்கள் அதிமுக ஆட்சியில அடைந்த பயன்கள், அதிமுக கொடுத்த திட்டங்கள், அதிமுகவிற்கு மக்களுக்கும் இருக்கிற ஒரு பாலம். ஐயா சொன்னாங்க, அதாவது பழனிசாமி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆண்டிப்பட்டில நிக்க முடியுமா, மற்ற தொகுதியில நிக்க முடியுமா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நிற்கிறாங்கன்னு சொன்னார். அது உண்மைதான். என்னன்னா அதிமுகவுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல. ஒரு சாதாரண ஒரு விவசாய மகன், ஒரு எளிய குடும்பத்தில் தொண்டர்களால் தலைவராக உருவாக்கப்பட்டவர் எடப்பாடி ஐயா. அப்ப அவர் மக்களோடு மக்களாக நின்று தொண்டர்களோடு நின்று பயணிக்கிற அந்த நிலையை விரும்புறாரே தவிர பெரிய அளவுல 2 தொகுதியில போடுவோம், அங்க போய் நிப்போம், இங்க நிப்போம், அந்த மாதிரியான கருத்தோ கணக்கோ இல்ல. அதிமுகவை பொறுத்தவரையும் தொண்டர்கள் விரும்புகிற அந்த தலைவர்களை தான் இன்னைக்கு உருவாக்கி வர்றாங்க. ஒரு சகாப்தத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு அதிமுகவை அலங்கரிக்கக்கூடிய ஒரு எளிய பண்பாளர் ஐயா எடப்பாடியார். நீங்க ஐயா குறிப்பிட்டீங்க, 1 கோடி பேர் இன்ஸ்டா பாக்குறாங்க. 1 கோடி பேர் இன்ஸ்டா பாக்குறதுனால ரீல்ஸ் எல்லாம் அது ரியாலிட்டியா மாறிடுமா, ஓட்டா மாறிடுமா? நிச்சயமா மாறாது சார். அதாவது மக்கள் தமிழக மக்களை பொறுத்தவரையும் எது யதார்த்தம் அதுதான் பார்ப்பாங்க. திமுக ஆட்சியில இன்னைக்கு வேங்கை வயலுக்கு நீதி கிடைச்சிருச்சா, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சரியா இருக்குதா, பாலியல் அக்கிரமங்களும் வக்கிரமங்களும் இன்றைக்கு பாட்டியில இருந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பூமியா இன்னைக்கு தமிழ்நாடு திமுகவோட ஆட்சியில இருந்தது. அப்ப இதற்கு ஒரு மாற்று வேணும்னு அதிமுக பார்ப்பாங்களே தவிர ஏதோ ஒரு சினிமா பின்பலத்தை வச்சு ஒரு நடிகர் வந்துட்டாரு, அவர் ஒரு பெரிய மீட்பரா தமிழ்நாட்டுக்கு வந்துட போறாருன்ற கருத்து இல்ல. ஏதோ இளைஞர்கள் ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தற்கொலை கூட்டமா இருக்கிறாங்கன்ற அந்த அடிப்படையை வச்சு ஊடகம் தான் அவரை தூக்கி நிறுத்துது. அவர் புறப்பட்டாரு, காலையில கிளம்பிட்டாரு, புறப்பட்டு இருக்கிறாரு, இந்த வீதி வழியா போயிட்டு இருக்கிறாருன்னு ஊடகம் தான் அவரை தூக்கி நிறுத்துதே தவிர இது மற்ற மக்கள் மனதுல நிச்சயமா அவருக்கு இடம் இல்ல. ஏதோ ஒரு ஓட்டு இளைஞர்கள் தேடி போறதுனால விழுகுமே தவிர அவரே தீர்மானிப்பார் தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்ற கருத்து முற்றிலும் தவறானது. இது திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. களத்துல திமுகவா அதிமுகன்ற போட்டியை தவிர வேற எந்த விதமான போட்டியும் இன்றைக்கு இல்லை. ஏன்னா தமிழகத்தினுடைய முன்னேற்றமும் தமிழகத்தினுடைய மாற்றமும் மக்கள் விரும்புறாங்க. அதனால இளைஞர்கள் தரிகட்ட இளைஞர்கள் அங்க போய் நிக்கிறாங்க, சில பேர் நிக்கிறாங்கிறதுனால தமிழ்நாட்டுடைய அரசியல் முற்றிலும் மாறிடுச்சுன்ற கருத்து இல்ல. முழுக்க அதிமுகவை நோக்கி இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சமூக நீதி எல்லாமே அதிமுகவை நோக்கி மக்கள் பார்வையில் இருக்கு. அதனால திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டியை தவிர வேறு யாருக்கும் இதுல களத்துல இடம் இல்லைங்கிறது தான் யதார்த்தம். ஓகே.